இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசியை வச்சு எப்படி மொறுமொறுப்பான சுவையான தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, 3 டம்ளர் பச்சரிசி, இதுக்கு 1/2 டம்ளர் மட்டும் உருண்டை உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து நல்லா ஊறியிருக்கு. நான் அதை மிக்சியில் அரைக்க போகிறேன். சப்போஸ் இதே ரேஷியோவில் நிறைய ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை கிரைண்டரில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் மாவை அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். நீ அடுத்தது அதே மிக்சி ஜாரில் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்த அதே அளவு டம்ளரில் 3/4 பங்கு தேங்காய் துருவல், ஒரு 1/2 டம்ளர் அவல், இந்த ரெண்டையும் சேர்த்து நைஸாக அரைக்க போகிறேங்க. இதை இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அந்த மாவு கூட கலக்க போகிறேன். இந்த அரைச்சி வச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுக்கணும். நல்லா கரண்டி வச்சு நல்லாவே அந்த மாவை கலக்கணும். தோசை பதத்துக்கு கலக்கி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை நான் நல்லா தோசை பதத்தில் கலந்து வச்சுருக்கேன். ஒரு 4 or 5 ஹவர்ஸில் இது நல்லா புளிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம ரேஷனில் போடுற புழுங்கல் அரிசி பச்சரிசி வச்சு நல்ல ஒரு மொறுமொறுப்பான சுவையான தோசையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்மள மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு இதை நம்ம ஊற வச்சா கூட 9 மணிக்கு அரைச்சி எடுத்துடலாம். காலையில் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல சுவையான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் நான்ஸ்டிக் கல்லை யூஸ் பண்ணலை, இரும்பு கல்லை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ அழகாக ஒட்டாமல் மொறுமொறுப்பாக வருதுன்னு பாருங்கள். இந்த ஈஸியான தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.